தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இதை எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். சினிமா பணமும் புகழும் அள்ளித்தரும் பெட்டகமாக இருந்தாலும் சினிமால இருந்து கொண்டே ஒரு சிலர் கின்னஸ் சாதனையை செய்யறாங்க. சமீபத்தில் வைக்கம் விஜயலட்சுமி தொடர்ந்து 5 மணி நேரம் காயத்ரி வீணை என்ற இசை கருவியை வாசிச்சு கின்னஸ் சாதனையை படைச்சிருக்காங்க. இதுல 67 பாடல்களும் 12 கீர்த்தனைகளும் அடங்குது. இன்னும் நிறைய கிராமங்கள் அடிப்படை வசதிகளே இல்லாம இருக்கு. இந்த கிராமங்கள் 1990ல எப்படி இருந்ததுன்றத எந்த நடிகர்களுக்குமே ஒப்பனையே இல்லாம நடிக்க வச்சிருக்காரு இயக்குனர் பினிஸ்ராஜ். ஸ்வாதி நாராயணன் ஹீரோயினாக அறிமுகமாகும் இந்த படத்தை சந்தோஷ் சஞ்சல் ஒளிப்பதிவு செய்ய இசையமைச்சிருக்காரு விஷ்ணு. பேர் பினிஸ்ராஜ். நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணிருக்கு இலை. 1991 தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. பூதப்பாண்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நாங்களே செட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஒரு 91 இருக்கிற மாதிரி ஒரு கிராமத்தை செட் பண்ணியாச்சு. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப எஃபர்ட் எடுத்துருக்கு அந்த கிராமம் செட் பண்ணுறதுக்கு. ஆனால் வழி கிடையாது. ஆனால் புதுசாக வழி போட்டு தான் அந்த லொக்கேஷனில் வர முடியும். நான் உங்கள் ஜெனிஷ். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நடிகராக நாய்கள் ஜாக்கிரதை, கையல், மனிதன் படங்களில் பார்த்துருப்பீங்க நெகட்டிவ் ரோல்ஸில். இது இலை படத்துக்காக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தை எடுத்துக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் இந்த படத்தோட கண்டென்ட். இது ஒரு பெண் கல்வியை முன்னிலைப்படுத்தி வெளிப்பணர்வுக்கான ஒரு படம். மியூசிக் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எங்கள் தரப்புலையும் சரி, ஆடியோ கம்பெனியில் சைன் பண்ணும்போதும் சரி, எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டாங்க. ரிப்பீட் மோடில் கண்டிப்பாக உங்களையும் கேட்க வைக்கும். டாக்டர் ஸ்வாதி நாராயணன். Basically, I'm an Ayurvedic doctor, come professional Kuchipudi dancer. Ilai is a female-oriented subject. நான் அதில் இலைங்கிற கேரக்டர் தான் நான் பண்ணது. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக தான் இதில் நடிச்சிருக்குது. இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசை இருக்குது, லைக் படித்து பெரிய ஆளாகணும்னு. அப்பா கூட சப்போர்ட் பண்ணும் இந்த பொண்ணு. பட் இன் மீன்வைல் ஷி ஹேவ் டு ஃபேஸ் சம் ப்ராப்ளம்ஸ் ஒரு கிரைசிஸ் இன் ஹர் லைஃப். என் பேர் ஜெபின். ഞാൻ இந்த படத்துக்கு இலை படத்துக்கு ஆர்ட் டைரக்டராയി வேலை பார்த்தது. இது ஒரு 90th காலகட்டத்தில் ஸ்டோரி. அதுக்காக நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து கிராம செட் பண்ணியிருக்கு. என் பேர் சுஜித். நான் இந்த இலை ஃபிலிமில் ஹீரோ ஆகி நடிச்சிருக்கேன். நிறைய கஷ்டப்பட்டு பண்ணிய ஒரு ஃபிலிமு. ஆனால் ஒரு 8 months ஃபுல்லாக ட்ரைனிங் மாதிரி. ஆனால் இது ஃபிலிம் வேறு ஒரு பெரிய ஆள் நடிக்க வேண்ட கேரக்டர். அது எனக்கு கிடைச்சது கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். சமுத்திரக்கனி ஒரு சில படங்களில் வில்லனாக நடித்தாலும் அப்பா மாதிரியான சிறந்த பல படங்களில் நடிச்சிட்டு வராரு இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி இப்போ இயக்கி நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் தொண்டன். இந்த படத்துல சமுத்திரக்கனிக்கு மனைவியா அதிக வயதுடையவரா நடிச்சிட்டு வராங்க சுனைனா. ஒரு கனவு போல. கனவு எல்லோருக்கும் பிடிக்கும். ஹீரோக்கள் ராமகிருஷ்ணனுக்கும் சௌந்தருக்கும் என்ன கனவுகள் இருக்குன்றது தான் இந்த திரைப்படம். விஜய் சங்கர் இயக்கிய ஒரு கனவு போல படத்தின் இசை வெளியீட்டு விழால ஏராளமான சினிமா பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. இது நிறைய படங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பார்த்துருப்போம். நம்ம இது ஒரு ஃபேமிலிக்குள்ளே அது மெர்ஜ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ஒரு புது பார்வையை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு கனவு போல அப்படிங்கிற படத்தில் நட்பை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. சாங் 3வது சாங் பார்த்தேன். அது ஒன்றும் புரியல, வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு அம்மனை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஹீரோயின். ஏதோ சம்திங் அதில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டாக இருக்கும் மட்டும் தோணுது. பார்க்காத சினிமாவை பார்க்க செய்வது புதுமை. அப்படிப்பட்ட ஒரு புதுமையை ஒரு கனவு போல நம்ம லைஃப்பில் இப்படி இல்லாமல் நடந்திருக்கும் என்று நினைத்து பார்க்கும் விதமாக இந்த டீம் செஞ்சுருக்கிறாங்க. என் பேர் விசி விஜய்சங்கர். நான் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். இந்த படம் நட்பினுடைய ஆழத்தையும் ஒரு பெண்ணியத்தினுடைய உள் உணர்வுகளையும் ஒரு அலசி ஆராய்ந்த ஒரு போக்கான ஒரு கதை. படத்தோட மியூசிக் டைரக்டர் ES ராம் பேசுகிறேன். டோட்டலாக 5 songs பண்ணியிருக்கோம். ஒரு பாட்டு சங்கர் மகாதேவன், ஹரிச்சரன், ஸ்வேதா, கார்த்திக் எல்லோரும் பாடியிருக்காங்க. புலவர் புலமை பித்தன், சினேகன் எல்லாம் எழுதியிருக்காங்க. நான் நடித்த சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், இல்லை வருத்தப்படாத வழிபிரசங்கமாக இருக்கட்டும், நிறைய படங்கள் நண்பர்கள் சார்ந்த படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு.
எஸ்பெஷலி இந்த படம் வந்து நட்புக்கு இன்னும் ஒரு படி சேர்க்குன்றதில் நான் ரொம்ப நம்புகிறேன். நாங்கள் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா டீமில் வந்து ட்ரம்ஸ் அடிக்கிற ஒரு பையனாக நான் பண்ணியிருக்கேன். காமெடிலாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்து எல்லாருமே சொன்னாங்க. படத்தில் வந்து நல்ல கதை இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கதையுள்ள ஒரு திரைப்படம்னா அது ஒரு கனவு போல் நீங்கள் சொல்லலாம். கவி பெரிய தம்பி மனித உறவுகளை, அதோடைய மதிப்பீடுகளை, உளவுபூர்வமான விஷயங்களை, அதுக்குள்ளே இருக்க சிக்கல்களை விவரிக்கிற ஒரு அருமையான ஒரு படம். மகள் திருமேனி இயக்கத்தில் அருண் விஜய் நடித்த சஸ்பென்ஸ் த்ரில் கலந்த திரைப்படம் தடையற தாக்க. குற்றம் 23 படத்தின் வெற்றிக்கு பிறகு மகள் திருமேனியும் அருண் விஜயும் இணைந்து ஒரு படத்தை உருவாக்க இருக்காங்க. விழித்திரு. கிருஷ்ணா, வெங்கட் பிரபு, தன்ஷிகா, தம்பிராமையா என பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கும் இந்த படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காரு மீரா கதிரவன். சத்யன் மகாலிங்கம் இசையமைத்திருக்கும் விழித்திரு யாருக்காகன்றத பார்ப்போம். ஒரு படம் வந்து அதோட மேக்கிங்க்கு அதுவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பீரியட் தான் வந்து ஒரு டைம் வந்து. ஸோ இந்த படம் வந்து 95 நாட்கள் 2 கால் ஷீட் நைட் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 3 நாள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்க வந்து. இப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நானாவது வந்து ஒரு கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறேன். பட் பாவம் தன்ஷிகாவாகட்டும், கிருஷ்ணாவாகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாருமே வந்து காலையில் 6-7 மணி தான் வீட்டுக்கு போவாங்க. மறுபடியும் இப்போ திரும்ப கால் ஷீட் வர்றதுக்கு திரும்ப ஒரு 2 மணிக்கெலாம் கிளம்பி வரணும் வந்து. ஸோ இதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் அந்த படம் டிலே ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. அந்த படம் மேக்ஸிமம் நைட் எஃபெக்ட் எடுத்தனால நிறைய எக்யூப்மெண்ட் கொடுத்தாரு, லைட்ஸ் கொடுத்தாரு. அதெல்லாம் சொல்கிறத விட மீரா சார் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அந்த ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. கதை கேட்டால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நைட்டில் நடக்குது 4 ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஓகே, சூப்பர், நல்ல ஸ்கோப் இருக்க படம். யார் ப்ரொடியூசர் அப்படின்னா நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஃபஸ்ட் டைமாக நைட் ஷூட்டிங்க்கு ஜென்ரேட்டர் இல்லாமல் போனது நாங்கள் தான் நினைக்கிறேன். வெறும் டியூப் லைட் எடுத்துகிட்டு கார் ஹெட்லைட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் ஷூட் பண்ணோம். இந்த படத்தில் நான் வந்து ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு முதல் படம், முதல் மேடை, சினிமா மேடை. மில்டன் சார் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். பொருளாதார ரீதியாக கஷ்டத்தில் இருக்கும்போது கூட வந்து அவர் குவாலிட்டியை கம்மி பண்ணவே கிடையாது. என்னோட கேரக்டர் அவர் சொல்லும்போது துடுதுடுப்புன்னு இருப்பேன், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லம் கேர்ள் அப்படின்லாம் சொன்னார். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கிரிப்ட் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது ஒரு சீன், இந்த சீன் வந்து ஸ்டார்ட் டு எண்டு வந்து நம்ம கட் பண்ணாமல் போகிறோம் தனிச்சிக்கா அப்படின்னாரு சார். அது ஃபஸ்ட் டேவே எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. அண்ட் தம்பிராமையா சார், விதார்த் அவங்க கூட சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன் இந்த ஃபிலிமில். ஒரு செகண்ட் விட்டாலும் உங்களுக்கு படம் புரியாது. ஸோ அப்போ 2 ஹவர்ஸ் யோசிப்பாங்க, அப்போ கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். நான் படம் பார்த்துட்டு லைட்டாக மெசேஜ் வந்து கீழே மச்சான் என்ன வச்சாச்சு அப்படின்னு வெங்கட் பிரபு கேட்பேன். ஸோ இட்ஸ் வெரி வெல் ரிட்டன், வெரி ஸ்ட்ராங் இன் ஸ்க்ரீன் பிளே. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சீரியஸாக படம் எடுத்தால் ஓட மாட்டேங்கிறாங்க, காமெடியாக படம் எடுத்தால் மோக்கியாக இருக்குன்றாங்க. சார் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆக்ஷன் போர்ஷன்ஸ் இருக்குது, இதில் ரொமான்ஸ் இருக்குது, இதில் எமோஷன்ஸ் இருக்குது, இதில் காமெடியும் இருக்குது. நான் பாட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து அவருடைய இன்புட் எனக்கு தேவைப்படுதோ அதோடைய ரிசல்ட் வந்து படத்துலையும் பார்த்தேன். ஏன்னா படம் வந்து பல பேரோட ஹார்ட் ஒர்க், நல்ல சாங்ஸை எனக்குள்ளேருந்து கேட்டு வாங்கினது திரு மீரா கதிரவன் தான். என்ன ஒரு இசையமைப்பாளனை அறிமுகமாக்குறதுக்கு நான் காலம் ஃபுல்லாக நன்றி சொல்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக அமையணும். அந்த வெற்றி வந்து முழுக்க வந்து மீரா சாருக்கு மட்டும்தான் சேரணும்னு சொல்லி நான் சுயநலத்தோடவே சொல்லுவேன். என்கிட்ட மோதாதே. நட்டி நட்ராஜ், ராஜாஜி, பார்வதி நாயர், சஞ்சிதா ஷெட்டி நடிக்க ராமு செல்லப்பா இயக்கியிருக்கும் திரைப்படம் 1980களில் ரஜினி கமல் ரசிகர்களுக்கு இடையே உள்ள ஆர்வத்தை லவ் எமோஷன்ஸ் கலந்து சொல்லியிருக்காங்க. என்கிட்ட மோதாத படத்தோட டைரக்டர் நான் ராமு செல்லப்பா பேசுகிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படம் பார்த்திங்கன்னா லேட்டர் 80ஸில் நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான் பண்ணியிருக்கோம். கட் அவுட் கல்ச்சருங்கிறது இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அந்த கல்ச்சர், அந்த கட் அவுட் வரைகிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக நட்டி சாரை வச்சு ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி ரஜினி ஃபேனாகவும் அவர் நடிச்சிருக்கிற படம் தான் என்கிட்ட மோதாது. நடராஜன் சங்கரன். மூடர்குடம் கப்பலை தொடர்ந்து என்கிட்ட மோதாது என்னோட 4வது படம். இந்த படத்தை பற்றி கதை வந்து ராமு செல்லப்பா சொல்லும் போதே வந்து ஒரு 80s பீரியட் ஃபிலிம், ஒரு ரசிகர்களுக்கு மத்தியில், கமல் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் மத்தியில் நடக்கிற ஒரு கதை. 2 கட் அவுட் வரைகிற ஆர்டிஸ்ட். நான் அது வந்து ரவிங்கிற பேரில் வந்து ரஜினி ரசிகராக நடிச்சிருக்கேன். ராஜாஜி நண்பர் வந்து கமல் ரசிகர் கட் அவுட் வரைகிற அவர் தான் இருப்பார். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இதில் இருக்கிற பிட்ரேயல், நட்பு, இவங்க வரைஞ்ச ஒரு கட் அவுட் வந்து ஒரு பெரிய பகையை உருவாக்குது. அந்த பகை எப்படி நடக்குது அண்ட் இந்த படத்தில் என்னென்னா இட்ஸ் அ ஹோல்சம் ஃபில்ம். இது ஒரு புது கதைக்களமாக இருக்கும். நட்டியனை வந்து லீடாகவும் நான் வந்து செகண்ட் லீடாகவும் பண்ணுறேன்.
இதில் நட்டி சார் வந்து ஒரு ரஜினி ஃபேனாகவும் நான் வந்து ஒரு கமல் சார் ஃபேனாகவும் நான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து நான் மரகதம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ மரகதம் வந்து ஒரு க்யூட்டான ஒரு அழகான பப்ளியான கேர்ள். யார் பார்த்தாலும் ஏன்னோ அந்த பொண்ணு பார்த்தா பிடிக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு ஃபேமிலி ட்ராமா, அது இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இது அண்ட் சின்ன சின்ன ஃபைட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த படத்தில். இந்த மூவி ஒர்க் பண்ணுறதே ஒரு ரொம்ப ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் திருநெல்வேலியில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷூட்டுக்கு தான் போயிருந்தேன். 20 days கண்டினியூஸ் அங்கே ஷூட்டிங் அண்ட் ரொம்ப நல்லா ஒரு டீம். இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி டுகெதர். 1989ஆம் ஆண்டு வெளிவந்த வெற்றி திரைப்படம் தளபதி. 28 ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னம் மீண்டும் தளபதி 2 திரைப்படத்தை இயக்க இருக்காரு. அட்லி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் விஜய் அந்த படத்துக்கு பிறகு இந்த படத்துல தான் நடிக்க போறாரு. இன்னொரு கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு விக்ரம். வியர்வை படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். நிஜ வாழ்க்கையில் ஆட்டோ டிரைவராக இருந்த வாலிதாசனின் கதையில் அசோக், யாழினி, சஞ்சனா நடித்திருக்கும் திரைப்படம். நேசன் இசையில் வெற்றி செல்வன் இயக்க தயாரிச்சிருக்காரு திருக்குமார். என் பேர் திருக்குமார். ஆதி பகவான் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இந்த படம் தயாரிக்கப்படுகிறது. மிஸ்டர் வெற்றி செல்வன் டைரக்ஷன் பண்ணியிருக்கார். ஆதி பகவான் ப்ரொடக்ஷன் சார்பாக வியர்வை என்ற படத்தை தயாரிச்சிருக்காரு. கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் வந்து கவிஞர் வாலிதாசன் எழுதியிருக்காரு. நான் திரைக்கதை அமைச்சு இயக்கியிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து அசோக்கு, சங்கர், யாழினி, சஞ்சனா இவங்கெல்லாம் புதுமுகங்களாக அறிமுகமாகறாங்க. என்னுடைய பேர் வந்து சங்கர் என்ற திரு. வியர்வை படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். படத்துடைய மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் நேசன் சார். அவருக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ படத்தில் பாடல்கள் எல்லாமே ப்ரொடியூசரே எழுதியிருக்காங்க. பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஏஆர் நேசன், வியர்வை படத்தோட இசையமைப்பாளர். இந்த வியர்வை படம் ஒரு விவசாயத்தை பற்றின ஒரு படம். இந்த படத்தில் 5 பாடல்கள், 5 பாடல்களும் வேறு வேறு ஜோனரில் இருக்குது. நான் இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர்லாம் வேலை செஞ்சுருக்கேன். நேச்சர் லைட்டில் தான் நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன். ஜவ்வாது மலையிலலாம் சாங்ஸ் முடிச்சிருக்கேன். நான் ஏவிஎம்மில் ஒரு 18 வருஷம் கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து கலெக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். மக்களுக்காக சேவை பண்ணுற மாதிரி தான் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. என் பேர் சஞ்சனா. நான் இந்த படத்தில் ரேவதின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு கிராமத்துக்கு வர்ற ஒரு பொண்ணு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். நிசப்தம். அபிநயா, கிஷோர், ஏ வெங்கடேஷ் நடிக்க சாதன்யான்ற சிறுமி முதன்மையான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. மைக்கேல் கிஷோர் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்தது. நான் மைக்கேல் அருண், நிசப்தம் பட டைரக்டர் பேசுகிறேன். டைட்டில் நிசப்தம், ஆனால் இன்றைக்கி மக்கள் இந்த படத்தை சத்தமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள், அதுலேயும் ஒரு 8 வயசு குழந்தை இந்த படத்தில் பேசுகிற டைலாக் இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து பரபரப்பாக பேசப்படுது. ஸோ அந்த டைலாகை அந்த பொண்ணு சொன்னால் தான் இந்த கதை வந்து போய் ரீச் ஆகுங்கிறது எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அது இன்றைக்கி ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்கு. நான் நிசப்தம் படத்தோட ஹீரோ பேசுகிறேன். பெங்களூர் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி இன்றைக்கி காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படமாக இருக்கும். என்னென்னா இன்றைக்கி ஒரு தாய் தந்தையும் பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த குழந்தைங்களுக்காக அவ்வளோ அழகாக உழைச்சிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த குழந்தை எந்தளவுக்கு கவனிச்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த படம். நான் சாதன்யா, இந்த படத்தோட மெயின் கேரக்டர். இந்த நிசப்தம் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கணும். நான் நிசப்தம்னோட ப்ரொடியூசர் பேசுகிறேன், ஏஞ்சலின் டாவன்சி. நாங்கள் 5 விமன் சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். நல்ல படம், அதனால தான் நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். என் பேர் லாரன்ஸ் கிஷோர், இந்த படத்தோட எடிட்டர். இன்னைக்கு சென்சார் போர்டு வரைக்கும் இன்னைக்கு இந்த படத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி இந்த படத்தை வந்து இமிடியேட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நிசப்தம் இந்த படத்தில் உன் இதயத்தின் குரல் அப்படிங்கிற பாடலை பாடியிருக்கேன். இந்த படத்தில் பாடினதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக மட்டும் இல்லாமல் இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்குது. என் பேர் ஜெயரதி லாரன்ஸ், நிசப்தம் படத்தோட கோ ப்ரொடியூசர். இந்த கான்செப்டை வந்து கேட்கும்போது கண்டிப்பாக இது சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. இந்த படம் இப்போ ஃபுல் ஃப்ளெஷ்ல முடிஞ்சு வெளில வந்திருக்கும் போது ரொம்ப அமேசிங்காக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.